என்னடா பார்சல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஒர்க் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து எலப்பு மிஷினில் வந்து பிளேடு இருக்கும். அந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பா வேணும். அந்த ஷார்ப்பா மைன்யூட்டா தீட்டணும். அதுக்காக வந்து ஒரு மிஷின் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அது கோயம்புத்தூர்லேருந்து இப்போ தான் வந்து டெலிவரி ஆகிருக்குது. அதை தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். மிஷின் எந்த டேமேஜும் ஆகாமல் அந்த மிஷினை பேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. ஓப்பன் பண்ணியாச்சு. இருங்க. இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புக்கும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கப்புல்லெல்லாம் வச்சு நிறையா சேஃப்டியாக வந்து அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. பேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்க பண்ண ஒரு பேக்கிங்கில் பொறுத்த வரைக்கும். மிஷினை எடுத்தாச்சுப்பா. வருது பாரு மிஷினு. இதுதாங்க அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக மைன்யூட்டாக அது வந்து தீட்டும். வெயிட்டு பயங்கர வெயிட்டு மிஷினு. எப்படி பார்த்தாலும் இந்த மிஷின் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 25 to 30 கிலோ அவ்வளோ வெயிட் இது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. ஆனால் பயங்கர வெயிட் இது இந்த மிஷினு. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்மேக்ஸு. இது 18 இன்ச்சு வரையும் அந்த பிளேடு வந்து நம்ம தீட்டிக்கலாம். அவ்வளோ வந்து ஒரு ஷார்ப்னஸ் இது கொடுக்கும். பாருங்க, இது வந்து மைன்யூட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை வந்து டைட்டிங் ஃபிட்டிங்ஸுக்கெல்லாம் நிறையா வந்து அந்த சக்கரை மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னான்னு பிரிக்கிறாங்க. அது என்ன பாக்ஸுன்னு தெரியல. இருங்க பார்க்கலாம். என்ன அது? இதுவும் சேஃப்டியாக நல்லா இது பண்ணி. ஓ, சக்கரம். இது கல். இதை தீட்டுறதுக்கு இது தாங்க மெயினு. இந்த கல்லில் தாங்க வச்சு உள்ளே ஃபிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கல்லில் உரசனா தாங்க அந்த இது வந்து நல்லா ஷார்ப்பாக தீட்டும் ரவுண்டாக. இது வந்து சாணக்கல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம மொழியில். அந்த மிஷினோட வச்சு இந்த மிஷின் வச்சு நல்லா வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணணும். அடியில் போல்ட்டு போட்டு நல்லா டைட் ஆகிக்கணும். ஏன்னா வந்து மிஷினை அதரக்கூடாது. நல்லா டைட் பண்ணி நம்ம பாட்டில் அந்த மிஷின் வந்து அலைன்மெண்ட் பார்த்து டைட் பண்ணி நம்ம பாட்டில் வைக்கணும். ஏனாதானமெல்லாம் வந்து ஃபிட்டிங்ஸ் பண்ணவே கூடாது அந்த மிஷினில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த சாணக்கல் வாங்கிட்டு புது சாணக்கல் அது வந்து அது மேலே வந்து ஃபிட்டிங் பண்ணிக்கணும். அந்த பெரிய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். தனித்தனியான ஒரு மிஷினரிஸ் வாங்குறதுக்கு இந்த ஒரே ஒரு மிஷினில் வந்து பல வேலை செய்யலாம். அதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே அதை விட்டு வச்சுருப்பாங்க அந்த பெரிய மிஷினில். அவ்வளோதாங்க, மிஷின் ஃபிட்டிங்ஸ் பண்ணிடுச்சு. அடுத்தது வந்து க்ரீஸு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லூஸாக வந்து ஃபிட்டிங்ஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு அந்த மிஷினரிஸ் முன்னாடி இலக்க பிடிக்க அந்த சைடு போக எல்லாம் க்ரீஸ் நல்லா போகணும். அதேமாரி இந்த சைடு தள்ள இது பண்ணால் ஆயில் க்ரீஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் வாங்கி நல்லா துடைக்கணும். அப்போ தான் அந்த வளவளப்பு நிறைய கிடைக்கும். அந்த வளவளப்பு அப்போ தான் வந்து முன்னையும் பின்னையும் தள்ளி விடுறதுக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஸ்டக்காகி நின்றுக்கும். மிஷின் வந்து எப்போவுமே ஸ்டக்காக விடக்கூடாது. இந்தமாரி வளவளப்புக்காக ஆயில் போட்டு வச்சுருக்கணும். நம்ம எப்போவுமே ஆயில் போட்டு வச்சுருக்கணும். அவ்வளோதாங்க. இந்தமாரி தாங்க மிஷின் அதில் பிளேடு அதில் செட்டிங்ஸ் பண்ணி அந்த பிளேடு முன்னையும் பின்னையும் தள்ளினா அது ஓடும்போது தள்ளினோம்னா அது பயங்கர ஷார்ப்பாக ஆகுங்க. பயங்கர ஷார்ப்னஸ்ஸாக அது வந்து கொடுக்கும். இப்படி தாங்க தள்ளணும். ஆனால் அது வந்து கரெக்டாக நேக்கு பார்த்து தள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு வருன்னு தள்ளிட்டு விட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா மிஷினரிஸு அந்த அளவுக்கு வந்து அலைன்மெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேடு கழட்டுறாங்க. இதுதாங்க பிளேடு, அந்த மிஷினில் இருக்கிற பிளேடு. இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இன்ச்சுங்க. அந்த பிளேடு 18 இன்ச்சு வரையுமே நம்ம அந்த மிஷினில் போட்டுக்கலாம். இந்த பிளேடு தாங்க 15. இது வந்து அந்த மிஷின்லேயே வந்தது பிளேடு. அப்பப்போ இந்த மிஷின் தான் வந்து வாரத்துக்கு 2 டைம் வந்து தீட்டணும். வெளியே இடையில கொடுத்து தீட்டினா அவங்க என்ன சரியாகவே தீட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து அது வேஸ்ட் ஆகுது. இந்த பிளேடை வந்து எல்லாம் கருன்னு அந்த தீட்ட தெரியாது தீட்டுவாங்களா இல்லை வேணும்னு தீட்டு கொடுப்பாங்களான்னு ஒன்றும் தெரியலைங்க. இப்போ நாம் தீட்ட போகிறாங்க. நல்லா ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோம். அந்த பிளேடு உள்ளே வச்சு நல்லா கரெக்டாக அந்த அளவை பார்த்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சிட்டிங்கன்னா உள்ளே டைட் பண்ணணும். உள்ளே போக மாட்டேங்குது. நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். டைட் ஏற்றிக்கணும் கரெக்டாக. அவ்வளோதான்.
இதாங்க சாணம் பிடிச்ச பிளேடு. அங்கே பாருங்கள், முன்னே எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு, ஷார்ப்பாக இருக்குதுங்களா. கை வச்சா கிழிச்சு போடுங்க கையை. சும்மா அந்த அளவுக்கு இது பயங்கர ஷார்ப்பு. உடம்புல எங்கேயாச்சும் பட்டுனா கிழிச்சு எரிஞ்சிடும். இது பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், பிளேடு மாரி மைண்ட் விட்டால் அழகாக. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் அழகாக தீட்டிடுச்சிங்க அற்புதமாக. ஒரு மிஷினுக்கு 3 பிளேடுங்க. எல்லாம் பாருங்கள். அவ்வளோதாங்க, மிஷினை தீட்டியாச்சு அந்த பிளேடு. இப்போ அந்த 3 பிளேடும் உள்ளே வச்சு ஃபிட்டிங்ஸ் பண்ணுங்க அந்த மிஷினில். பெரிய மிஷினுங்க இது தாங்க அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மரத்தை வந்து பலன்னு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ப்னஸாக அந்த மரத்தை கொடுக்குங்க. இங்கே பாருங்கள் மேலே வந்து எப்படி இருக்குது அது கோடு கோடா. இது வந்து அறுப்பு மில்லுலேருந்து அப்படி வரும். இதை வந்து தாங்க நம்ம இழைச்சோம்னா இன்னும் வந்து பலன்னு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வருங்க. மேலே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த வரி வரியாக அந்த இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக பார்த்தீங்களா. அந்த பழைய கட்டையை பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு. இந்த இழைச்சதுக்கப்புறம் இந்த கட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரைன்ஸ், தேக்கோட கிரைன்ஸ் அப்படியே அழகாக எடுத்து கொடுக்குது பாருங்கள். சூப்பராக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வீடியோ வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.